வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேசிக்காக டைலரிங் வேலை தெரிஞ்சாலே போதும். நம்ம வந்து அதுலேருந்து நம்ம அறிவை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து இன்னும் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு போகணும். அதுலேருந்து நம்ம எதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நமக்கு அந்த அந்த வேலையை வந்து நம்ம எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கும் பயனுள்ளதாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நிறைய பேரை போய் சேரும். இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா இந்த நேரம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துக்கு நம்ம நான் இதில் சொல்கிற டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னென்னா, நமக்கு டைலரிங் வேலை தெரிஞ்சாலே போதும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுடிதார் இப்போ வந்து ஸ்கூல் வர ஓப்பனிங் ஆகிடுச்சா, இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் நமக்கு வந்து முன்னாடியே வந்து யூனிஃபார்மை நம்ம பணம் கட்டிடுறோம். அதனால் முன்னாடியே யூனிஃபார்மை கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் இப்போ தான் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு 15 நாள் 10 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளார நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டேட்டில் நம்ம யூனிஃபார்ம்லாம் அவங்க போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இது மாதிரி டைமை தான் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா பெரிய பெரிய கடைகளில் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து தனியார் ஸ்கூலில் இருந்தோ இல்லை அதுக்கு முன்னாடி கொடுத்தவங்களதோ அதை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க வந்து 1 மாதம் கழித்து தரேன், 20 நாள் கழித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த துணியை வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி வீட்டிலேருந்து தைக்கிறவங்கள சின்ன சின்ன கடைங்கள்லாம் தேடி கஸ்டமர் வந்து தேடிட்டு வர செய்வாங்க. இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, சுடிதார் தைக்க கற்றுக்கணும். பெண்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் டைலரிங் வேலை தெரிஞ்சவங்க ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தெரிய தான் செய்யும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்கூல் சுடிதாருக்கெலாம் இப்போ வந்து நிறைய வாங்குறாங்க கடைங்களில். நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கே அவங்க வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வருஷம் வரணும். உங்ககிட்ட நீங்கள் கம்மியாக பே பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து கம்மியாக வந்து அவங்கக்கிட்ட சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் ஒரு 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க மூலியமாக வந்து ஒரு 2 கஸ்டமர் வருவாங்க. இதுபோல் கஸ்டமரும் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ப்ளவுஸுன்றது நமக்கு வரதான் செய்யும். ஆனால் சுடிதாரு பாவாடை சட்டை, காலர் வச்ச சட்டை இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம் டைமில், அதாவது ஸ்கூல் ஓப்பனிங்கு இந்த யூனிஃபார்ம் டைம் வந்து அதுக்கான நேரம் வரும்போது மட்டும்தான் நமக்கு அந்த வேலை கிடைக்கும். அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதுபோல் வேலை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, கிடைக்குதுனாலும் சரி தான், கிடைக்கலனாலும் சரி தான். கிடைக்காதவங்க கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணணுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிடைச்சவங்க அதை வந்து எப்படி தக்க வச்சுக்கணும், அதை வந்து நீங்கள் எப்படி வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு வருஷமும் உங்கள்கிட்ட அவங்க யூனிஃபார்ம் எடுத்துக்கிட்டு வரணும். அது எப்படி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கஸ்டமரே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் உங்கள் ப்ளவுஸ் தைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும். என்ன தெரியப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து உங்களுடைய கஸ்டமருடைய நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம யூடியூப்புக்கு வந்து வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நிறைய ஆப்புங்க இருக்குது. அந்த ஆப்புங்களில் போயிட்டு உங்களுடைய வீடியோவிலேருந்து எடுத்து, ஏதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோ இல்லை சுடிதார் தைக்கிறது ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதில் வந்து நீங்கள் பேசுங்க. இதுபோல் வந்து யூனிஃபார்ம்லாம் நாங்கள் ஸ்டிச் பண்ணி தரோம். கடைங்களில் வாங்குகிற தையக்கூலியை விட உங்கள்கிட்ட நான் கம்மியாக தான் வாங்குவேன். நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பேசிவிட்டு, அதாவது அந்த ஸ்டேட்டஸில் வைக்கிற அந்த 30 செகண்டுக்குள்ளார நீங்கள் அதை பேசிடணும். சின்னதாக பேசி அதை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கஸ்டமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க்க செய்வாங்க. அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிறாங்கனாலும் வருவாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்படியே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் நான் ஸ்டிச்சிங் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பேசி
சொல்லிவிடுங்க. அதுபோல் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நமக்கு சுடிதார் வந்து தைக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. சப்போஸ் அவங்கக்கிட்ட இல்லைனாலும் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதுபோல் இருக்கிறவங்கக்கிட்டயும் அவங்க சொல்லி நமக்கு கஸ்டமரை வர வைப்பாங்க. அதுபோல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்து வருது, ஆனால் வந்து நான் எப்படி இதை வந்து பெருசாக இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட இப்போ வந்து நீங்கள் கடைங்களில் வாங்குகிற ரேட்டை விட நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாதா வந்து சுடிதார், பேண்ட்டு, ஷாலு அது மாதிரி தைக்கிறவங்க வந்து ஒரு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வரும். இப்போ வந்து உங்கள் ஊரில் இருக்க உங்கள் சைடில் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு டைலர் கடை, ஜென்ஸ் கடையோ இல்லை லேடிஸ் கடையோ வச்சுருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதிலேருந்து என்ன பண்ணணுன்னா, அவங்க வந்து ஒரு 400 வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 300 வாங்குங்க, 350 வாங்குங்க. இதுபோல் நீங்கள் வாங்கும்போது கம்மியான இதுன்னும்போது அவங்க கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வர செய்வாங்க. அவங்க வந்து அந்த டைமிங் வந்து அவங்க வந்து அந்த டைமுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ உங்களை தேடி வரும்போது நீங்கள் அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தையக்கூலி நீங்கள் கம்மியாக வாங்கும்போது அடுத்த வாட்டி வந்து அவங்க வந்து அவங்க கஸ்டமரையும் நமக்கு வந்து பிடிச்சி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து வருஷமாக அவங்க பசங்களுக்கு யூனிஃபார்முக்கு தைக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் காசை பார்க்காதீங்க. நமக்கு வந்து கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம். அதன் வழியாக நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்கள் அதில் காசை வந்து கம்மி பண்ணி போடுறீங்க பார்த்தீங்களா, அதன் வழியாக நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற தையக்கூலி வர்ற அளவுக்கு நமக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். இதுபோல் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற டைமிங்கை ஏற்ற போல் நீங்கள் அதை வழி நடத்திக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன், பேசிக்காக ஒரு 2 செட்டு சுடிதார் தைச்சாலே போதும். 1000 மேலே சம்பாரிச்சிடலாம். புரியுதுங்களா? ஒரு செட்டுக்கு 400 வாங்கினா கூட 2 செட்டு அதே 800 வருது. நீங்கள் அந்த 2 செட்டு சுடிதாரை தைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய வேலை இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, அதுலனா ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. 1000 மேலே நம்ம ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.